கரூரில் விஜய் பிரச்சாரத்திற்கு அழைத்துச் சென்ற போது நெரிசலில் சிக்கி 1.5 வயது குழந்தை உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் வேலுசாமிபுரம் இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த விமல் மாதேஸ்வரி தம்பதியரோட 1.5 வயது குழந்தை துரு விஷ்ணுவை விஜய் கூட்டத்திற்கு குழந்தையின் அத்தை அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தை உயிரிழந்தது. தாயார் மாதேஸ்வரி வாய் பேச முடியாத, காது கேட்க முடியாதவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பவுனாட்ட வளர்த்துட்டு வந்து அவங்க அப்பா எல்லாம் யார் கைவிட்டாலும் நான் விட மாட்டேன். நல்லா பார்த்துக்கிட்டு வந்தேன். இதுக்கு வருதுன்ட்டு தான் அனுப்பிவிட்டேன். நல்லாதான் வந்தாங்க அப்படின்ட்டு வந்துட்டு லாஸ்ட் ஆக என்ன ஆச்சுன்னு தெரியல. எம்மா என் கையில இருந்தும் பேரனா தூக்கிட்டாங்கம்மா அப்படின்னா. யாருன்னு கேட்டேன். அம்மா அது கூட எனக்கு தெரியல. அவன் வண்டி மேலே விழுந்து அவன் பிள்ளைங்களை காடி அவளுக்கு அடி எல்லாம் ஜிஹெச்ல இருக்கிறான். எல்லாம் இந்த பையன் பேரன் இங்கே செத்து போயிட்டான். அவன் அப்பாங்காரன் வீடியோவில் பார்த்துட்டு, கேமராவில் இதில் பார்த்துட்டு, செல்லில் பார்த்துட்டு, அம்மா என் பையனை யார் அனுப்புனாங்கன்னு கேட்டேன். நான் தாண்டா அனுப்புனது தான் செத்து போயிட்டாம்மா அப்படின்னா. என்ன பதில் சொல்லுவீங்க? ஐயோ என்ன பதில் சொல்லுவீங்க? ஆமாண்டா நான் உன் பையனை கொல்றதுக்கு தாண்டி போட்டேன்னு சொல்லுவேண்ணா. ஐயோ அப்படி சொல்லதான் முடியுமா? அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.